ஓகே, அடுத்து Part-2 பார்த்துடலாம். மெலிடோராவோட Part-2. They presented a sorry spectacle with their pretty frog all muddy and their pretty hats all on one side. ஸோ ரொம்ப தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான ஒரு பொண்ணு ஒரு அழகான ஃப்ராக் போட்டு அந்த ஃப்ராக் ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குது. அதே நேரத்தில் அவளோட ஹேர்ஸ் தலையில் வச்சுருக்கிற தொப்பியும் அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரு சைடு விழுந்து கிடக்குது. அப்படி ஒரு பொண்ணை யார் பார்க்குறா? அந்த பிரின்ஸ் பார்க்குறாரு. But when the prince came to the sixth lady, he found her sitting at the bottom of the ditch laughing. ஸோ பிரின்ஸ் வந்து அந்த சிக்ஸ்த் லேடியை காப்பாற்ற வரும்போது அவர் பார்க்குறாரு, அந்த பொண்ணு வந்து அந்த டிச்சுக்கு, அதாவது அந்த டிச்சு பாட்டம் ஆஃப் த டிச்சில் உட்காந்து, அதாவது டிச்சுக்கு கீழே உட்காந்து சிரிச்சிட்ருக்கிறான். her hat had come off, her hair had come down, she was covered with mud from head to foot and her hands were covered with nettle stitch, but she laughed all the same. ஸோ அவர் பார்க்குறாரு, அந்த இடத்துல அவள் அடியில் உட்காந்துருக்குறா, அந்த டிச்சு கீழே உட்காந்துருக்குறா, சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறா. அவளோட தலையில் இருக்கிற தொப்பி கீழே விழுந்துருச்சு, அவளோட ஹேர்டு இதெல்லாம் கலைஞ்சி போச்சு. அதே நேரத்தில் அவள் முழுக்க சேருவால் மூடப்பட்டிருக்கா, அந்த அளவுக்கு சேரு சகதியமாக இருக்கிறா. தலையிலேருந்து கால் வர சேருதான் அந்த பொண்ணுக்கு. அவளோட கை எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வைல்டு பிளான்ஸால், அதாவது அங்கே இருக்கிற இப்போ மேலே அதில் லீஃப் எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் அது அவள் மேலே ஒட்டிகிட்டு இருக்குது. ஆனாலும் அது ஒரு ஸ்டிஞ்சுனா ஒரு மாதிரி ஸ்மெல்லியாகவும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவள் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறான். We must have looked so funny, all tumbling into the ditch, she said. ஐயோ எல்லாரும் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை பார்க்க நம்மளுக்கே ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற சிரிக்கிறான். I wish I could have seen it. We were still rather a funny sight, aren't we? ஸோ அடுத்து I wish I could have seen it. நானும் பார்த்தேன், எல்லாருமே இது வந்து ஒரு ஃபன்னி சைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு aren't we, ஃபன்னியாக இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி பேசிக்கிறா. அடுத்து அவள் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறா, மற்றவங்களுக்கும் இப்படி தானே இருந்திருக்கும். And she looked at herself and up at the weeping ladies and laughed again. ஸோ இப்படி மற்றவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும், ரேதர் ஃபனி சைட் ஆரண்ட் வி, எல்லாரையும் பார்க்க இப்போ இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறா. எல்லோரும் அழுதுட்டுருக்குறாங்க. பார்த்தா அங்கே அழுதுட்டுருக்கிற பார்த்தோன்னா இவள் கூட கொஞ்சம் சிரிக்கிறாள். There was so much mud on her face that the prince could not see what she really looked like, but he remembered the word of his aunt. ஸோ அவள் மூஞ்சி ஃபுல்லாக சேராக இருந்ததுனால அந்த பிரின்ஸால் அவளோட முகத்தை சரியாக பார்க்க முடியல. பட் அவர் வந்து அவருடைய ஆன்ட்டியோட வார்த்தையை நினச்சி பார்க்குறாரு. What is the name of the sixth lady? He asked when they had all been sent home. The one who laughed. அந்த சிரிச்சுக்கிட்டே இருந்தாலப்பா அந்த சிக்ஸ்த்து, ஒரு 6வது தூக்குன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ராஜா வந்து அந்த பிரின்ஸ் வந்து கேட்குறாரு. மெலிடோரா. ஸோ மெலிடோரா he was told. ஸோ மெலிடோரா அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஸோ in the evening he sought out Mellidora and found that she was a beautiful and charming person. ஸோ அவர் வந்து லாஸ்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, சர்ச்ட் அவுட். சரிங்களா, சர்ச்ட் அவுட். மெலிடோரா யாருன்னா அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சார்மிங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மச் ஸோ தட் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஹார்ட் டு ஹர். அவளை பார்த்தோன்னே அவளோட அழகில் மயங்கி அப்படியே அவகிட்ட அவரோட மனசை இதயத்தை பறி கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னா, பட் I must do nothing in a hurry, he thought. ஸோ அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, நான் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. அண்ட்
தேர் இஸ் த அதர் ஹாஃப் ஆஃப் மை ஆண்ட்ஸ் அட்வைஸ். இன்னும் ஒரு பாதி என்னோடய ஆண்ட் அட்வைஸ் இன்னும் பாதி இருக்கு இல்லையா. இன் எனி கேஸ் இட் வுட் சீம் ஸ்ட்ரேஞ்ச் இஃப் ஐ ஆஸ்ட் ஹர் டு மேரி மீ சூன். எனி கேஸ் பரவாயில்ல, இது ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் இஃப் ஐ ஆஸ்ட் ஹர் டு, இன்னும் அந்த பாதி அட்வைஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுறேன். அது ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயமும் நடக்குதான்னு நான் வெயிட் பண்ணுறேன். we will see what happens tomorrow. ஓகே, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் ஆஃப் த ஆண்ட் அட்வைஸ் தான் நிறைவேறிருக்கு, இன்னும் பாதி நடக்கணும். அது என்னன்னு மறுநாள் பார்க்கலான்னு அவர் டிசைட் பண்ணிடுறாரு. த நெக்ஸ்ட் டே all who were staying in the castle were to go out riding. ஸோ கேஸ்டிலில் எல்லோரும், அவரோட அந்த கேஸ்டிலில் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. கேஸ்டில்னால் கேஸ்டில் அப்படின்னா அந்த பேலஸ், சரிங்களா. பேலஸில் உட்காந்துருக்காங்க. மறுநாள் வெளியே போகிறதுக்காக. தி பிரின்ஸ் stood for the moment at his window looking down at the courtyard where there was a great bustling and making ready. ஸோ மறுநாள் வந்து எல்லோரும் வெளியில் போகிறதுக்காக அங்கே உட்காந்துருக்குறாங்க பேலஸில். அந்த டைமில் பிரின்ஸ் வந்து அப்படியே பொறுமையாக விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறாரு. அப்படி கீழே கோர்ட்யார்ட்லேருந்து கீழே பார்க்கும்போது வேர் தேர் வாஸ் எ கிரேட் பஸ்லிங். பஸ்லிங்னா என்ன, பிஸி ஆக்டிவிட்டி. பீப்புள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா. அண்ட் மேக்கிங் ரெடி, ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. எதுக்கு, இவங்க வெளியில் போகிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வண்டி எல்லாத்தையும். த்ரூ த மிடஸ்ட் ஆஃப் ஆல் this an old woman was making her way. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு வயசான லேடி வந்து வந்துட்டுருக்குறாங்க. she had a basket of eggs on her arm and carefully laid on top of it was a round flat cake, brown spicy looking. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு லேடி ஒரு கூடை நிறையா முட்டை, சரியா, முட்டையை வச்சுட்டு அந்த முட்டைக்கு மேலே ஒரு அழகான ரவுண்டு ஃப்ளாட் கேக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதை நடுவில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க வித் அ சுகர் ஹார்ட் இன் த மிடில் ஆஃப் இட். ஸோ ஒரு ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒரு கேண்டி அப்படி நடுவில் வச்சு அப்படி அழகாக எடுத்துகிட்டு வராங்க. சரௌண்டட் பை பிங்க் அண்ட் ஒயிட் சுகர் ரோசஸ். ஸோ பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் அந்த ரோசஸ், சுகர் ரோசஸ்லாம் செஞ்சு அழகாக அந்த கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஷீ ஹேட் மேட் இட் ஃபார் கிங்ஸ் சன். ஸோ இதை வந்து யாருக்கு அந்த அம்மா எடுத்துகிட்டு வராங்கன்னா ராஜாவோட பையனுக்கு, அதாவது பிரின்ஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க. பட் ஷீ வாஸ் கன்ஃபியூஸ்டு பை த பஸ்டில் ஆஃப் த கோர்ட்யார்ட் அண்ட் scurried here and there among the horses and people like a frightened hen. ஸோ frightened hen வந்து ஒன்றும் இல்லை, இதில் வந்து அவங்கள பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, பட் ஷீ வாஸ் கன்ஃபியூஸ்ட் பை த பஸ்டில் இன் த கோர்ட்யார்ட். அந்த கோர்ட்யார்டு கீழே கச்சன்னு பீப்புள் அங்கே இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம், எதுக்கு இப்படி மூவ் ஆகிட்டுருக்காங்க. அண்ட் ஸ்கரீடுனா என்னது, மூவிங் குயிக்லி, கடன்ட்டு ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டெப்பாக எடுத்து நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் நிறையா ஹார்சஸ் இருக்குது. அண்ட் பீப்புள் லைக் அ ஃப்ரைட்டன் ஹென், ஒரு பயந்த கோழி எப்படி குடுன்னு ஓடும் அதை மாதிரி, சரியா. பீப்புள் வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரைட்டன் ஹென், ஒரு கோழி பயந்துருச்சுன்னா குடுன்னு அங்கே எங்கேயோ திக்கு தெரியாமல் ஓடும், அதை மாதிரி அவங்க ஓடிட்டுருக்காங்களாம். யார், அங்கே உள்ள பீப்புள்ஸ். ஒன்ஸ் த கிங்ஸ் சர்வன்ட்ஸ் pushed her out of the way. ஸோ டக்குன்னு ஒரு கிங்கோட சர்வெண்ட் வந்து தெரியாமல் அந்த லேடியை தள்ளி விட்டுறாரு. her foot caught on the stone. அவங்க கால் கல்லில் மோதி டக்குன்னு அவங்க கீழே விழுந்துறாங்க. she tripped and fell. கீழே விழுந்துடுறாங்க. the egg rolled out of the basket. plop plop, அதாவது அந்த முட்டை உடையிற சத்தம், plop plop. they went on the stones. ஸோ அந்த முட்டை டக்குன்னு உருண்டு ஓடி பேஸ்கெட்லேருந்து உருண்டு கீழே விழுந்து அவ்வளோ டப்னு உடஞ்சிருச்சு, ப்ளாப்னு உடஞ்சிருச்சு. there was a fine mess and the beautiful cake lay in the midst of it fragments, அதாவது துண்டாக உடஞ்சிருச்சு, on pieces. ஸோ உடஞ்சி போச்சு, சரிங்களா. அப்படியே அந்த கேக்கெல்லாம், பியூட்டிஃபுல் கேக் எல்லாமே
ஃபைன் மெஸ், தெர் வாஸ் அ ஃபைன் மெஸ். ஸோ அது எல்லாமே அந்த பியூட்டிஃபுல் கேக் எல்லாமே டப்பு டப்புன்னு அப்படியே பிஞ்சு கீழே விழுந்துருச்சு. The old woman was so upset that she forgot everything and stood in the middle of the courtyard, surrounded by her broken eggs, scolding away at the top of her voice and shaking her old umbrella at the whole crowd. So அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்ட்டு அந்த ஓல்டு உமன் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதே மறந்து போயிட்டாங்க. அந்த கோட்யார்டுக்கு நடுவில் அப்படியே எழுந்துச்சி நிற்காங்க. அவங்கள சுற்றி அந்த உடஞ்ச முட்டைகள் இருக்குது. அவங்க அப்படியே திட்டிக்கிட்டே எந்திக்கிறாங்க சத்தம் போட்டு. அவங்களுடைய அம்ப்ரெல்லாவை அப்படியே மெதுவாக அதை அப்படி அசைச்சிக்கிட்டே அப்படியே அந்த ஹோல் க்ரௌடையும் பார்த்து திட்டிக்கிட்டே எந்திக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்காங்க. எவ்ரிபடி லாஃப்ட். And indeed, she was a rather comical sight as she stood there shouting. ஸோ எல்லாருமே அந்த லேடியை பார்த்து சிரிக்கிறாங்க. அண்ட் இன்டீட் அதுக்கு நடுவில் அவங்க எப்படி ஒரு காமிக்கல் சைட்டாக தான் அந்த இடத்துல தெரிகிறாங்க. அந்த வயசான பாட்டி ரொம்ப காமிக்கல் சைட்டாக அவங்களுடைய சத்தம். ஷீ ஸ்டுட் தேர் ஷவுட்டிங். ஸோ அங்கே அது நடுவில் அவங்களும் கத்துறாங்க, இவங்களும் கத்துறாங்க. அப்படி அங்கே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. தென் த ஹோல் பார்ட்டி ரோட் அவே. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லோரும் ரோடு, நான் சொல்லிட்டேன், ரைடோட பாஸ்டன்ஸ் ரோட் அவே. எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆல் எக்ஸப்டிங் ஒன், அண்ட் தட் வாஸ் மெலிடோரா. ஸோ இந்த மெலிடோராவை தவிர வேறு எல்லோரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே.